சென்னை அடுத்த பட்டாபிராமில் டைட்டில் பூங்கா திறக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டைட்டில் பூங்காவை தற்போது திறந்து வைத்துள்ளார். சென்னை அடுத்த பட்டாபிராமில் டைட்டில் பூங்கா திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பட்டாபிராமில் கட்டப்பட்டிருந்த டைட்டில் பூங்காவை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கின்றார். இந்த டைட்டில் பூங்காவின் மூலமாக 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்ற தகவலை தமிழக அரசு தெரிவித்திருக்கின்றது. இந்த டைட்டில் பூங்காவை பொறுத்தவரை ஏற்கனவே திருவான்மியூரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டைட்டில் பூங்காவை போன்றே அனைத்து தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் உலகின் பல முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த டைட்டில் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி இதில் நவீன தொலைத்தொடர்பு வசதிகள், தடையற்ற மும்முனை மின்சாரம், அதே போன்று லிப்ட் வசதிகள், சுகாதார வசதிகள், தீ தடுப்பு, கட்டட மேலாண்மை, சிசிடிவி கேமரா உள்ளிட்ட அனைத்து விதமான வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றும் உணவகம், உடற்பயிற்சி கூடம் போன்றவையும் அந்த தகவல் தொழில்நுட்ப துறையில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பொழுதுபோக்கக்கூடிய அம்சங்களும் அதில் இடம்பெற்றிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டைட்டில் பூங்காவை பொறுத்தவரை 11.4 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 330 கோடி ரூபாய் செலவீட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த டைட்டில் பூங்காவில் தரைத்தளம் மற்றும் அதற்கு மேலே 21 மாடிகள், மொத்தமாக 22 தளங்களுடன் 5.57 லட்சம் சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பட்டாபிராம் டைட்டில் பூங்கா திறப்பின் மூலமாக 6000 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நேரடியாக பணி வாய்ப்பை பெற இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னையினுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய பட்டாபிராமில் இந்த டைட்டில் பார்க் திறக்கப்பட்டிருப்பதன் மூலம் ஆவடி, பட்டாபிராம் உள்ளிட்ட பகுதிகள், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளில் வணிக ரீதியாக மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் என்ற தகவலையும் தமிழக அரசு தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த புதிய டைட்டில் பூங்கா அமைக்கப்படுவதன் மூலமாக தமிழகத்தினுடைய வடக்கு பகுதியை சார்ந்தவர்கள், குறிப்பாக திருவள்ளூர் உள்ளிட்ட சுற்று வட்டார மக்களில் உள்ள படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவதுடன் அந்த மாவட்டங்களின் சமூக பொருளாதார நிலையும் மேம்படும் என்ற தகவலை தமிழக அரசு தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். டைட்டில் பூங்காவை திறந்து வைத்து தள ஒதுக்கீட்டு ஆணைகளை அந்த நிறுவனங்களுக்கு தமிழக முதலமைச்சர் தற்போது வழங்குகின்றார். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பட்டாபிராமில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டைட்டில் பூங்காவின் மினியேச்சர் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. பூங்காவை திறந்து வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அங்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தளங்களை எல்லாம் சென்று பார்வையிட்டு வருகின்றார். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா உள்ளிட்டவர்கள் அந்த டைட்டில் பூங்காவினுடைய 21 மாடி, தரைத்தளம் உள்ளிட்டவற்றில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், இந்த டைட்டில் பூங்கா கட்டடத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு வசதிகள், குறிப்பாக பார்க்கிங் உள்ளிட்டவை எல்லாம் எந்த அளவு மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் தற்பொழுது தமிழக முதலமைச்சருக்கு துறையின் அமைச்சர்கள் எடுத்துக் கூறி வருகின்றார்கள். இதன் மூலமாக தற்பொழுது இந்த டைட்டில் பூங்காவின் மூலம் 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுவதுடன் பட்டாபிராமை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளின் சமூக பொருளாதார நிலை மேம்படும் என்ற தகவலையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கின்றது. அதற்கு ஏற்ப துறையின் அமைச்சர் உள்ளிட்டவர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த முறைகளை முதலமைச்சருக்கு எடுத்துக் கூறி வருகின்றார்கள். ஏனென்றால் டைட்டில் பூங்காக்களை பொறுத்தவரை முன்பு திருவான்மியூரில் மட்டும் இருந்தது. ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் 2ஆம் நிலை நகரங்கள், 3ஆம் நிலை நகரங்களும் கூட டைட்டில் பார்க் வசதியோடு மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னையில் இந்த தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் அதிக அளவில் வந்து சேருவதை தடுக்கும் வகையிலும் சொந்த ஊர்களிலேயே அவர்களுக்கு மென்பொருள் பயின்றவர்களுக்கு மென்பொருள் துறையில் வேலை வாய்ப்பு வழங்குவதற்கும் திருச்சி, மதுரை, சேலம், தஞ்சாவூர் என்று பல்வேறு நகரங்களிலும் இந்த டைட்டில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. சென்னையினுடைய மேற்கு பகுதி புறநகராக பார்க்கப்படக்கூடிய பட்டாபிராமில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த டைட்டில் பூங்காவின் மூலமாக வேலை வாய்ப்பு அதிகரிப்பதுடன் திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அந்த பகுதியிலேயே வேலை வாய்ப்பு அமைவதை போன்ற ஒரு சூழல் உருவாக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த டைட்டில் பூங்கா பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன.